ஈஸ்வரப்பட்டர் அவர்கள் இதுவரைக்கும் வெளியிடாத ரகசியத்தை உங்களுக்கு வெளியிடுகின்றேன் என்ற நிலையிலேதான் இதில் கொடுக்கக்கூடிய உபதேச கருத்துக்களுடைய சாராம்சங்களை வெளிப்படுத்துகின்றார். அது மட்டுமல்ல, எங்கே அமர்ந்து யார் மூலமாக இந்த பேருண்மைகளை ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றார்களோ அவர்களை பற்றியும் சில குறிப்புகளை இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நான் இல்லாமல் என்று பாடுகின்றாயப்பா, பரிபக்குவ நிலையையும் வேண்டுகின்றாய். ஆனால் பல நாட்கள் என்னிடம் பாடம் கேட்டாலும் உங்கள் மூவரின் நிலை என்னப்பா? இந்த உலகத்தில் பல கோடி மக்கள் இருந்தாலும் பூர்வ ஜென்மத்தின் தொடர்பு காரணமாகத்தான் உங்கள் சிலரை இந்த பாடநிலையை உலகம் எல்லாம் பரவச் செய்வதற்கு அழைத்துதான் இதை செயல்படுத்துகின்றேன். ஆனால் உங்கள் நிலை என்னப்பா? ராமர் கதையை நீ கேட்டிருப்பாய். ராமர் கதையில் உள்ள தத்துவத்தை எல்லாம் மறந்துவிட்டு வெடிந்த பின் ராமனுக்கு சீத்தை யார் என்றால் என்ன என்று தெரியாத நிலை போனதானப்பான் உங்களுடைய நிலையெல்லாம் இருக்கிறது என்று இங்கே அவர்களுக்கு லேசாக இதை சுட்டிக்காட்டிவிட்டு, ஆனாலும் உங்கள் நினைவிலும் எண்ணத்திலும் என் நினைவு கலந்துள்ளதால் உங்கள் நிலை சிதறாமல் காத்திட்டேன் என்று தன்னுடைய பங்கையும் இங்கே உணர்த்துகின்றார். ஞானகுருவும் பாடுகின்றார், நீங்களும் பாடுகின்றீர்கள், நீங்களும் தியானிக்கின்றீர்கள். உன் எண்ணமும் என்னுள்ளே கலந்தது. ஆனால் எல்லோருடைய நிலையும் ஒரே சமயத்தில் எப்படி என் நிலைக்கு அந்த எண்ணம் மோதுகின்றது? எல்லோரு நிலைக்கும் ஈஸ்வரப்பட்டர் நான் எப்படி ஆசீர்வாதம் அளிக்கின்றேன் என்பது புரிந்ததா? சில தியானம் செய்யக்கூடிய கூட்டமைப்புகளில் 1000 பேர் அமர்ந்திருந்தாலும் 1000 பேர் அமர்ந்து கூட்டாக தியானம் இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் ஆண்டவனைத்தான் வேண்டுகின்றார்கள். அது அவரவர்கள் நிலைக்கொப்ப அந்த ஆண்டவனை வேண்டி தியானம் செய்கின்றார்கள். அவரவர்களுக்கு வேண்டியதை நினைத்துத்தான் ஆண்டவனை எண்ணுகின்றார்கள், அவரவர்கள் இஷ்ட தெய்வங்களை. ஆனாலும் அவரவர்கள் எண்ணத்திற்கொப்ப அவர்கள் எண்ணம் அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆண்டவனை எண்ணினாலும் கூட ஆயிரக்கணக்கானவோர் எண்ணும் பொழுது அந்த ஒரே ஆண்டவன் என்று வைத்துக் கொண்டாலும் அவர்கள் எப்படி இந்த 1000 பேருக்கு ஒரே நேரத்தில் ஆசீர்வதிக்க முடிகின்றது? இந்த நிலை புரிகின்றதா என்று முதலில் தன்னை சொட்டி காட்டிவிட்டு பின் அந்த ஆண்டவனுடைய நிலையும் இங்கே கேள்வியாக எழுப்புகின்றார். அது ஆண்டவர் ரூபத்தில் உள்ள எல்லோருமே எப்படியப்பா ஒரே நேரத்தில் அவரவர்கள் எண்ணத்திற்கு அந்த ரூபத்திலே அருள் புரிகின்றார்கள்? பழனி மலைக்கு பல கோடி பக்தர்கள் வருகின்றார்கள். முருகா முருகா என்று காவடி ஆடிக்கொண்டு எத்தனையோ வகைகளில் அந்த ஆண்டவனை முருகனை அழைத்து கொண்டு வருகின்றார்கள். அந்த நிலையில் முருகா என்ற நாமத்திற்குரிய போகர், அந்த போகமா மகரிஷியால் எப்படியப்பா அந்த கோடிக்கணக்கான பேருக்கும் ஒரே நேரத்திலே அவர்கள் எண்ணினாலும் அருள் புரிய முடிகின்றது? ஆக சித்தர்கள், ஞானிகள், மகரிஷிகள் இவர் அனைவருமே தாம் பெற்ற அந்த உயர்ந்த சக்தியிலிருந்து ஜோதி ரூபத்தில் அவரவருடைய நிலையில் எண்ணத்தை ஈர்த்து கொள்கின்றார்கள். ஈர்த்த நிலையில் அவர்கள் எடுத்துக்கொண்ட சக்தி வாய்ந்த அந்த ஒளி கதிர்களை அவர்கள் பாய்ச்சுகின்றார்கள். அவர்கள் பாய்ச்சக்கூடிய அந்த ஒளி கதிர்கள் யாரெல்லாம் முருகா என்று நாமத்திலே, அதாவது உதாரணத்திற்கு முருகா என்று எண்ணும் பொழுது இந்த போகருடைய ஒளி கதிர்கள் யாரெல்லாம் முருகா என்று அந்த உணர்வோடு ஒன்றி இயங்குகின்றார்களோ அவருடைய உயிர் நிலைக்கே அந்த ஒளிக்கதிர்களை அவர் பாய்ச்சுகின்றார். அது ஒளியை பெற்றவர்களுக்கெல்லாம் இப்படித்தான் ஒவ்வொரு சித்தனும் ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு மகரிஷியும் அவரவர்கள் எண்ணிய நிலைக்கொப்ப ஒளிக்கதிர்களை அவருடைய உயிர்நிலைகளுக்கு பாய்ச்சுகின்றார்கள். அந்த ஆண்டவருடைய அருள் கிடைக்கின்றது இப்படித்தானப்பா என்று சுட்டி காட்டிவிட்டு, ஆனால் ஒருமித்த நிலையில் அவர்கள் ஜெபித்தாலும் அவர்கள் நிலைகளை ஈர்த்துக்கொண்டு தம்முடைய ஒளிக்கதிர்களை இப்படித்தான் பாய்ச்சுகின்றார்கள். பல கோடி சித்தருடைய நிலைகளும் இதுதான். ஆக ஆண்டவன் என்பது யாரென்று இப்பொழுது நான் சொல்வது என் நிலையில் உள்ள பல கோடி சித்தர்களையும் ஞானிகளையும் ரிஷிகளையும் தான் நான் ஆண்டவன் என்று செப்புகின்றேனப்பா என்று சொல்லுகின்றார். ஆனால் பொதுவாக ஆண்டவன் என்று எண்ணும் பொழுது மக்களுக்கு ஆண்டவன் யார் என்பது புரிவதில்லை. தன்னையே புரிந்து கொள்ளாத மக்களுக்கு ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற எண்ணம் இருந்தால்தான் தர்மம், நியாயம் என்று இப்பொழுது இருக்கும் சில நிலைகளாவது ஒரு பயமாவது ஆண்டவன் மீது இருக்கும் அப்பா. அதுவும் ஒரு சிலர் மனதில் தான் இந்த பயம் இருக்கின்றது. காலம் காலமாக இந்த நிலையை புரிந்துதான் மகரிஷிகளும் சித்தர்களும் ஞானிகளும் கடும் தவம் இருந்து அந்த ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளிக்கதிர்களை, இந்த உயர்ந்த சக்தியை தம்முள் ஈர்த்து அவர்களின் நிலையை ஒருநிலைப்படுத்தி சூட்சும நிலையில் இருந்து கொண்டே, சூட்சும உலகில் இருந்து கொண்டே எல்லா நிலைகளையும் செய்கின்றார்கள் இந்த மக்களின் நிலைகளுக்கு. அது புத்தரோ, இயேசுவோ, நபியோ, போகரோ, கொங்கணவரோ, ஐயப்பனோ அவர்கள் பெற்ற அருளை எல்லாம் இந்த மக்கள் உலகில் வாழக்கூடிய ஒவ்வொருவருமே அவர்களைப் போன்று உயர்ந்த சக்தியை பெற முடியும்.
பெறக்கூடிய தகுதி எல்லோருக்குமே உண்டு. அவர்களை போன்று எல்லோருமே அந்த ஆண்டவனுடைய நிலையில் பெற முடியும். இந்த நிலையை ஏன் பெற வேண்டும்? ஆண்டவனாக நாம் ஏன் ஆக வேண்டும்? ஆண்டவனாக நம்மால் ஆக முடியுமா? நாம் எல்லாம் ஆண்டவனாக எப்படி ஆவது? ஆண்டவன் என்பது யார்? நாம் என்பது யார்? நாம் எப்படி, மனிதன் எப்படி ஆண்டவனாக முடியும் என்றெல்லாம் எண்ணத்தை எண்ணிவிடாதீர்கள். ஏனென்றால் இப்பொழுது சொல்லக்கூடிய பாடம் மிகவும் முக்கியம். அதைத்தான் முதலில் ரகசியம் என்று சொல்லி இங்கே முகாந்திரம் காட்டி இதை சொல்லுகின்றார். சுழன்று கொண்டே உள்ள உலகத்தின் சுழற்சியில் சிக்கி பல பல அவதாரங்களை எடுத்து பல பல உடல்களை எடுத்து ஆரம்ப நிலையில், அதாவது கல்கியில் ஆரம்பித்து கலியில் முடிந்து மீண்டும் கல்கிக்கு வந்து திரும்பவும் கலியில் முடிந்து ஒரு ரங்கராட்டினம் போன்று சுழன்று சுழன்று பல பல உடல்களை எடுத்து, ஏனப்பா இந்த உடல்களிலே இந்த உலகத்திலே சுழன்று கொண்டே இருக்க வேண்டும்? ஜென்மங்கள் வருவது எதனால், இந்த உடல் பெறுவதற்கு எதை காரணம் என்பதை உங்களுக்கு தெரிந்துவிட்டது. ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டேன். ஆகவே இப்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய இந்த உடலை, இந்த மனித உடலை இதுவே கடைசி உடல் என்று திண்ணமாக வைத்துக் கொள்ளுங்கள். இனி ஒரு உடல் வேண்டாம். அது இந்த உடலிலேயே எந்த நிலையில் இருக்கிறோம் என்ற நிலையில் ஆண்டவன் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் மறு ஜென்மம் எடுத்திடும் நிலைக்கு வந்திடாமல் இந்த கல்வியிலேயே இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலேயே ஒரு நிலையை ஒருநிலைப்படுத்தி அந்த ஆண்டவனின் அருளை பெற்று சூட்சும உலகத்திற்கு வந்துவிட்டால் அடுத்து கல்கி பிறந்து களி வந்து முடியும் வரை பல ஜென்மங்கள் எடுத்து அவதிப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இன்று நாம் சொல்லுவோம், ஒரே வேலையை திரும்ப திரும்ப ஏன் செய்ய வேண்டும், திரும்ப திரும்ப செய்வதற்கு நான் என்ன என்று நாம் எல்லாம் எதிர்கேள்வி கேட்போம். ஒரே வேலையை நாம் செய்வதற்கு திரும்ப திரும்ப விரும்புவதில்லை. அதுபோன்று இந்த உடலிலே மீண்டும் மீண்டும் வாழ்ந்து நாம் வேதனையும் துன்பத்தையும் இன்னல்களை அனுபவிப்பதற்கு பதில் இந்த உடல் பெறும் நிலைகளை மாற்றி அமைக்க வேண்டும். இன்னொரு உடல் பெறக்கூடாது என்பதுதான் இங்கே அவர் தெளிவாக நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மை. இது சூட்சும உலகத்தில் இருந்து கொண்டே நீ அந்த பேரானந்த நிலை பெற்று எந்த உடலையும் உன் நிலைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அந்த உடலில் உன் நிலைக்கு செய்யும் சேவையை நீ முடித்துக்கொண்டு மறு உடலையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆக இன்று நாம் சட்டைகளை மாற்றுவது போன்று நாம் இந்த சரீரத்திலிருந்து ஞானிகள் ரிஷிகள் போன்ற நிலையை பெற்றுவிட்டால் சூட்சும உலகத்தில் இருந்து நீ எந்த நிலையும் செய்து கொள்ளலாம். அப்பா, செய்து கொள்ள முடியும். இது என்ன சோம்பேறித்தனமான வாழ்க்கையா என்று எண்ண வேண்டியதில்லை. இன்று சாதாரண பக்தி மார்க்கத்தில் உள்ள மனிதனும் சரி, விஞ்ஞானத்தினால் வளர்ச்சி பெற்றவனும் சரி, ஆட்சி புரிபவனும் சரி, இதைத்தான் விரும்புகின்றார்கள். அதை என்றுமே ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். ஆனால் அதற்குண்டான வழிமுறைகள் தான் மாறி உள்ளது. அந்த முறையைத்தான் இங்கே சீர்படுத்தி நமக்கு ஈஸ்வரப்பற்று உணர்த்தி ஆக மீண்டும் மீண்டும் இந்த பிறவிலை சுழலாதே உயிரோடு ஒன்று ஒளிநிலை பெற்று ஒளி சரீரம் பெறு. ஒளி சரீரம் பிறந்து விட்டால் பெற்றுவிட்டால் நீ அங்கிருந்து அந்த உலகிலிருந்து இந்த உலகிற்கு, இந்த உலக வாழ் மக்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றாயோ, எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாயோ, எதை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அந்த நிலைகளை செய்து கொள்ளலாம். ஆக பிறந்து வளர்ந்து பல நிலைகள் மாறுபட வேண்டியதில்லை. அந்த நிலைக்கு வாழ்வது இது சோம்பேறித்தனமான வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கை நிலையில் மனித உடலுக்கு, இம்மானிட மக்களுக்கு நல்வழி புகட்டி நல்லாசியை அளித்திடத்தான் ஆண்டவனை அருளை பெற்று நீ ஆண்டவனாக வந்திடு என்று நான் சொல்கிறேன் என்று. ஆண்டவனாக நீ ஆக முடியும். அந்த ஆண்டவன் அருளை நீ பெற்று நீ அந்த நிலைக்கு வா. என்றால் இன்று மனிதர்கள் ஒவ்வொருவரும் தான் சந்தோஷமாக என்றுமே வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார்கள். அந்த பாக்கியத்தை தான் நீ ஆண்டவனாக இருந்திடப்பா என்று இங்கே ஞாபகப்படுத்துகின்றார். நமக்கு அதை அறிவூட்டுகின்றார், நமக்கு இதை நினைவூட்டுகின்றார். அதை மீண்டும் திரும்பவும் சொல்கின்றேனப்பா, இக்கலியில் இப்பொழுது பெற்றிருக்கும் கடைசி உடல்தான் உங்களுடைய உடல்கள். இந்நிலையில் இருந்து நீங்கள் மாறுபட்டால் வந்திடும் எதிர்ப்பையும் எண்ணத்தின் மாற்றத்தையும் வைத்து மாறுபட்டால், அதாவது விஞ்ஞானத்துடைய மாற்றங்களைத்தான் குறிப்பிடுகின்றார். அடுத்து உனக்கு மனித உடல் கிடையாதப்பா, மனித உடல் இல்லையப்பா, மிருக உடலுக்கோ மற்ற விஷ ஜந்துகளுக்கோ தான் செல்ல முடியும். ஆக உமக்கு ஆண்டவன் கொடுத்த சந்தர்ப்பத்தில் இது கடைசி சந்தர்ப்பம். இந்த நிலையை மாற்றிவிடாதீர்கள். நான் பயமுறுத்துகிறேன் என்று யாரும் எண்ணிவிடாதீர்கள். உங்கள் சுவாச நிலையை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அழியாத நிலைகள் கொண்டு கல்கியில கலக்க வேண்டும் என்பதற்குத்தான் சொல்லுகின்றேன். இதை ஏன் இவ்வளவு தூரம் மீண்டும் சொல்லியிருக்கின்றார்? இந்த ஒரு வார காலத்தில் நான் உங்களுக்கு கொடுத்த பாடங்கள். அதனால் நல்ல நிலைகளை உங்களுக்குள் நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்கு பதிலாக எண்ணற் சிதறல்களைத்தான் கொண்டு சென்று விட்டீர்கள். அந்த எண்ணற் சிதறல்களை வைத்துத்தான் வெளியிடாத ரகசியமாக இன்று இதை உங்களுக்கு உணர்த்தி புரிந்ததா என்று பல பாடங்களை புரிய வைத்து சிதற விட்டீர்கள். அந்த சிதறவிட்ட நிலையிலிருந்து உங்களை ஒருநிலைப்படுத்த, உங்களுடைய சுவாசங்களை ஒருநிலைப்படுத்தி வழிக்கு, அதாவது அருள்வழிக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதற்குத்தான் வெளியிடாத ரகசியத்தை என்று சொல்லியுள்ளேன். ஆக மெய் உலகிற்கு வாருங்கள், மெய் வாழ்க்கை வாழுங்கள், ரிஷிகள் ஞானிகளைப் போன்று வளர்ந்து வாருங்கள் என்பதை நான் உங்களுக்கு விடுத்தும் வேண்டுகோளப்பா என்று ஈஸ்வர பற்றிலே நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.